பட் ஆனால் இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி இது இருக்கிறதுனால லோ லெவலில் தான் வருது. இது மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இது ரெஜிஸ்டர் பண்ணனால பெரிய காசு தேவைப்படுது. இன்னொரு ஆட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா போட்டு இப்படி ஆட் பண்ணலாம். அதில் அந்த சைட் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வச்சுங்க வேறு ஜிபே நம்பர் லாஸ்ட் மாடல் லாஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி அதுக்கு எடுத்து அதே ஃபஸ்ட் எடுத்து போடுங்க. இது வந்து ஏழு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. டபுள் சேனல் வேணும். அதே அந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அது கல் அங்கே யூ தான் போடணும். யூ தான் இல்லை யூ வோல்ட் கம்மியாக தான் வருது. ஆமாம் ஒயர் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சேனல்லையும் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்து வோல்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னம்மா 16 வோல்ட் கொஞ்ச நேரம் நிறுத்தாடு. அதான் அது 15.5 கம்மியாக வரும். வயல் 19 வருதுங்களா? அதிகம் அது அதிகமாக
19.19 அதில் 18 வருது. சார் ஆக்சுவலாக நம்ம போடும்போது MC4 கனெக்டர் போட்டு தான் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக பண்ணுறோம். பட் ஏன்னா சிக்னல் வந்து லாஸ் ஆகும். அதேமாரி மெயினாக DC கேபிள் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ தனித்தனி செக் பண்ணி பார்த்துருக்கோம். இது ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஓல்டு செக் பண்ணி பார்த்துருக்கீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுங்கள். சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை டிஸ்கனெக்ட் பண்ணி பேரலில் கனெக்ட் பண்ணி தான் லைன் எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு சீரீஸ் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இயர் வந்து ஒரு 60 வோல்ட் கிட்ட 60 54 வோல்ட் கிட்ட ஒரு இது பேனலேருந்து வரும்போது MC4ஓட சேர்ந்து தான் வரும் ஆக்சுவலாக. $57 வோல்ட். ஸோ சீரிஸில் கனெக்ட் பண்ணும்போது வோல்ட் அப்படியே ஆட் ஆகி காட்டும். இப்போ ஆம்பியர் ஒரு பேனல் என்ன ஆம்பியர் அந்த ஆம்பியர் தான் மொத்தமாக அவுட்புட் கிடைக்குது. இப்போ நம்ம எடுக்க போகிறது பேரல் கனெக்ட் பண்ணி தான் லைன் எடுத்துகிட்டு போகும். அப்போ எல்லா ப்ளஸ்ஸு எல்லா மாதிரி ஜாயின் பண்ணி இந்த கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டு பேரல் அந்தந்த நெகட்டிவ் நம்ம லோடு அது 12 வோல்ட் கான்சல் வச்சு பண்ண போகிறோம். அதனால எடுக்கணும். கரண்ட் ஓகே, ஸோ அந்த கேபிள் கனெக்ட் பண்ணி டேப் பண்ணுறாங்க. பார்த்து அதேமாதிரி சீரிஸ் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன் அதேமாதிரி பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக இந்த பேட்டரி எவ்வளோ வோல்ட் இருக்குது, இந்த பேட்டரி எவ்வளோ வோல்ட்டுன்னு செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு இதை சீரிஸ் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய ப்ளஸும் இதனுடைய மைனஸும். ஸோ இந்த மாதிரி கேபிள் இருக்குது, இந்த கேபிள் இருக்குது இல்லையா, அந்த கேபிள் கனெக்ட் பண்ணி சீரிஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் செக் பண்ணிங்கன்னா 24 வோல்ட் வரும். தட் இஸ் அது வந்து இன்வெர்ட் லைன். அதையும் ஷார்ட் பண்ணுறக்கூடாது. சரியா? சீரிஸ் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிட்டா 24 வோல்ட் ஆகிடும். அதுக்கு இன்வெர்ட் அடுத்த லைன் இன்வெர்ட் கனெக்ட் பண்ணுறது. ஸோ முன்னாடியே சொன்னா போல நீங்கள் ஸ்பேனர்லாம் வச்சு டைப் பண்ணும்போது ஒரு டேரெக்டாகவே ஒரு பேட்டரி ப்ளஸ் டேரெக்டாக ஷார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒரு 2 ரோ மட்டும் அப்படியே வாங்க. ஸோ வந்து அது இப்போ ஹையர் வோல்ட்டுலாம் நம்ம சீரியஸ் இப்போ 12 வோல்ட் ஒரு 10 பேட்டரி கனெக்ட் பண்ணாலே 120 வோல்ட் அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணி மல்டிமீட்டர் வச்சு வோல்ட் மட்டும் செக் பண்ணணும். ஸோ மல்டிமீட்டர் இப்போ என்ன பண்ணால் ரேஞ்சை வந்து மாற்றணும். ஸோ இதான் வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வோல்ட் கிடைக்கும். இப்போ இதில் கனெக்ட் பண்ணுங்க. ப்ளஸ் டு ப்ளஸ்ஸு மைனஸ் டு மைனஸ். ஸோ இதில் அந்த C10 C20லாம் சொன்னீங்களா, அது இதில் எழுதிருக்கு கரண்ட் ராம் அது இது நீ சைடில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் இல்லை, சீரியஸ் ஆகணும்னா உங்களுக்கு ஃப்ளாட்டில் கட்டணும்னா உங்களுக்கு அதே ஒரே 30